வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸ் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ரோஸை யூஸ் பண்ணி நம்ம ரோஸ் சிரப் பண்ண போறோம். இந்த வெளியில நமக்கு ரோஸ் சிரப் கிடைக்கும். ஆனா அதுல ஃபுல்லா ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் இருக்கும். நம்ம வீட்ல பண்ணும்போது எந்த கலர்ஸும், ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாம ரொம்ப நேச்சுரலா நம்ம பண்ணலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ரோஸ் சிரப்பை யூஸ் பண்ணி ரோஸ் மில்க் பண்ணிக்கலாம், ஃபலூடா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இப்போ வரக்கூடிய சம்மர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் மில்க் அப்படிங்கிறது இருந்ததுன்னா எந்த நேரமா இருந்தாலும் சில்லுன்னு நம்ம அந்த ரோஸ் சிரப்பை போட்டு பாலில் போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா கூலிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. வரக்கூடிய கெஸ்ட்டுக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்ல ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம பண்ணும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, கலர்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிங்கும்போது அது ஹெல்த்துக்கும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் அப்படின்னு நமக்கு சொன்னால் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கலர்லேயும் வரும், இந்த மாதிரி பிரைட் பிங்க்லேயும் வரும், இதே வந்து லைட் பிங்க்லேயும் வரும். லைட் பிங்க்ல கிடைச்சா இதோட அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். எது கிடைச்சாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த பன்னீர் ரோஸை யூஸ் பண்ணி வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக எப்படி வந்து நம்ம ரோஸ் சிரப் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் ரோஸ் வந்து 30லேருந்து 35 பூ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் எடுத்துகிட்டு இதுலேருந்து இந்த பெட்டல்ஸை மட்டும் பிரித்து எடுத்துக்கணும். சென்டரில் இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம எடுக்கக்கூடாது, வெறும் பெட்டல்ஸை மட்டும் எடுத்துக்கணும். இது சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சிரப் கொஞ்சம் கசப்பு மாதிரி வந்துடும். நல்லா பாருங்கள், நான் அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பெட்டல்ஸை மட்டும் இப்படி உருவி எடுத்துக்கோங்க. இந்த போர்ஷனை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடணும், இது யூஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி எல்லா பூவையும் நான் பெட்டல்ஸ் மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ரோசஸ்லேருந்து பெட்டல்ஸை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நல்லா தண்ணி ஊற்றி 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், நல்லா அலசிக்கணும். இதில் மண் தூசி இருக்கலாம், பூ இதுக்கெல்லாம் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுவும் இருக்கும், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்பு நல்லா அப்படி வெது வெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியை 1 கப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரோஸ் பெட்டல்ஸை இந்த வெது வெதுப்பான தண்ணியில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் அதே மெஷரிங் கப்பால் 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சுகர் போட்டோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு சுகருக்கு 1.5 கப்பு தண்ணி. சுகர் அளந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சுகர் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக வந்து சர்க்கரையில் தூசி இருக்குது. சுகர் ஃபுல்லாக பாருங்கள் கரைஞ்சாச்சு. ஒரு தடவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ரோஸ் பெட்டல்ஸு எந்த அளவு ஊறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ரோஸ் பெட்டல்ஸு வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ அதை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கிற கலர், ஃப்ளேவர் எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கிடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் பீட்ரூட், ஒரு சின்ன பீட்ரூட்லேருந்து பாதி பீட்ரூட் எடுத்துகிட்டு மாதிரி பெரிய பீசஸாக ஒரு 5-6 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரோஸ் பெட்டல்ஸோட கலர் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கி இது ஃபுல்லாக அந்த பேல் கலராக ஆகிடுச்சு பாருங்கள், லைட் பிங்க்குக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் இந்த பீட்ரூட்டும் 1 நிமிஷம் கொதிச்சதுன்னா அதோட கலரும் நமக்கு கிடச்சிரும். அப்போ நமக்கு சிரப் வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த பீட்ரூட் கலர் பாருங்கள், நல்ல இந்த தண்ணி நல்லா ஒரு டார்க் பிங்க்குக்கு வந்தாச்சு. பீட்ரூட் ரொம்ப நேரமும் கொதிக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து இந்த சிரப் பீட்ரூட் வாசனையோடு இருக்கும். சும்மா 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த தண்ணியோட கலர் கொஞ்சம் மாறினா போதும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா பிங்க் கலருக்கு வந்தாச்சு. இப்போது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் கொதிச்சிருக்கிற இந்த தண்ணியை நம்ம சுகர் சிரப்பில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிட்ரிக் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லெமன் சால்ட், இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணுறதுனால இந்த சர்க்கரை பாகு வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். திரும்பவும் நமக்கு சர்க்கரையாக மாறிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த சுகர் சிரப்பும் நல்லா வந்து திக்காக நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி
உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ரோஸ் பெட்டல்ஸ் கொதிச்சிருக்கு இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். இந்த இது கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொதி நிற்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்த்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது கொதிச்சிட்டே இருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த சுகர் சிரப் வந்து கூலாக ஆகாமல் அப்படியே இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸோட வாசனையும் இருக்குது. கொஞ்சம் அந்த பீட்ரூட் சேர்த்ததுனால அந்த டார்க் கலரும் நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்க, நம்ம சேர்த்தாலும் வந்து கொதிச்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பண்ண சேர்த்துட்டு நம்ம கடையில் வாங்குற மாதிரி கொஞ்சம் நல்ல பிங்க் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் நமக்கு திக்காகணும். ஃபஸ்ட் நம்ம இந்த மெஷரிங் கப்பில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்தோம். இப்போ திரும்பவும் வந்து ஒரு 2 கப்பு சர்க்கரை நம்ம இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு இது வந்து நல்லா திக்காக கடையில் வாங்குற மாதிரி வரும். 2 கப்பு சர்க்கரை நான் அளந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்க விடணும். ஒரு கம்பி பதம் அந்த அளவுக்கு நம்ம இது கொதிக்க விடணும். பாருங்கள், சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நமக்கு ஒரு கம்பி பாகு லேசாக வருது, இன்னும் கொஞ்சம் கட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். சுகர் சிரப் நல்லா திக்காயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கம்பி பதம் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இது வந்து கொஞ்சம் திக்காகும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் ஆகட்டும். நல்ல சூடாக இருக்குது, சூடாகட்டும். நம்ம இந்த மாதிரி சல்லடை மாதிரி ஏதாவது ஒரு மூடியை போட்டு மூட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா காற்று வரும், இது சீக்கிரம் சூடு ஆறும். ரோஸ் சிரப் நல்லா சூடு ஆறிடுச்சு. வெளியில் வாங்குவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கு பாருங்க. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நல்லா சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போல்லாம் நமக்கு ரோஸ் மில்க் குடிக்கணுமோ அப்போல்லாம் உடனே எடுத்து சில்லுன்னு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். ரோஸ் சிரப் ரெடி ஆகிடுச்சு. எந்த கெமிக்கலும் இல்லாமல், ஃப்ளேவர்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் ஆட் பண்ணாமல், மார்க்கெட்டில் இருக்கிற அதே மாதிரி கன்சிஸ்டன்சி அதே மாதிரி கலரில் இருக்குது. சம்மருக்கு நம்ம ரோஸ் சிரப் ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 30-35 ரோஜா பூ வாங்கினோம். மற்றபடி சுகர் எல்லா சாமானும் வீட்டில் இருக்கிறது தான். இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நமக்கு ரோஸ் சிரப் கிடச்சிருச்சு. இதே வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா காஸ்ட்லியாகவும் இருக்கும், இந்த அளவுக்கு நமக்கு பியூராகவும் இருக்காது. நல்லா நேச்சுரலாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரோஸ் சிரப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. எனக்கு வந்து அந்த ரோஸ் ஃப்ளேவரோட அந்த எசன்ஸே போதும், அந்த ஃப்ளேவரே போதும் அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணும். நீங்கள் வேணா ஏதாவது எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். நான் சிட்ரிக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிற இடத்துல நீங்கள் வந்து சிட்ரிக் சால்ட் இல்லை அப்படின்னா ஒரு மூடி லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். நம்ம அந்த சுகர் சிரப் காய்ச்சும் போது அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். அதை தாண்டிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப திக்காயிடும். அதனால கரெக்டாக அந்த பதத்தில் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த சூட்டில் அது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும். அதனால பர்ஃபெக்டாக பார்த்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ வந்து நம்ம ரோஸ் சிரப்பை யூஸ் பண்ணி ரோஸ் மில்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கப்பு ரோஸ் மில்க் ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நல்லா சில்லுன்னு இருக்கிற பாலை இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ரோஸ் சிரப் நமக்கு எவ்வளோ தேவையோ, இந்த எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணும் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கணக்கு எதுவும் கிடையாது. நான் ஜஸ்ட் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இவ்வளோ நல்லா திக்கான சிரப்பாக இருக்குது, அதனால ரொம்ப அதிகம் நமக்கு தேவைப்படாது. இப்போ 2 கப்பு மில்க்குக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக வேண்டாம், நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். விப்பர் மோடில் ஒரு 10 செகண்டுக்கு அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்ல ஒரு நுரையோட நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன், நல்லா அப்படி நுரையோட நல்லா இருக்குது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் தான் இருக்குது. நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை இல்லையா, அதனால் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் வந்து கடையில் இருக்கிற மாதிரி நல்லா டார்க் பிங்காக வேணும்னா ஃபுட் கலர் பிங்க் கலர் கிடைக்கிது இல்லையா, அது வந்து ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம அந்த சிரப் பண்ணும்போதே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் சேர்க்கலை. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் சிரப்பை வச்சு நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து லைட் பிங்காக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுதுன்னு தெரியல, ஆனால் லைட் பிங்க் கலரில் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் வந்து நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபுட் கலர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணாலே போதும். நல்ல அந்த நமக்கு வெளியில் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி நல்லா டார்க் பிங்க் கலரில் வரும். எனக்கு அது வேண்டான்னு தோணுச்சு, நமக்கு டேஸ்ட் போதும் அப்படின்னு தோணுச்சதுனால நான் வந்து எப்பவுமே அந்த ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வேணும் அந்த பிங்க் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு 4-5 ட்ராப்ஸ் நீங்கள் மொத்த சிறப்புக்குமே 4-5 ட்ராப்ஸ் போட்டாலே போதும், உங்களுக்கு அந்த பிங்க் கலர் கிடச்சிரும். இதில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐஸ் க்யூப்ஸும் நான் ஆட் பண்ணுறதில்ல. ரீசன் வந்து ஐஸ் க்யூப் போட்டோம் அப்படின்னா பால் வந்து இன்னும் கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகிடும், நம்ம குடிக்கும் போது அப்போ திக்காக இருக்காது.
அப்படி ஐஸ் கியூப் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பாலை வந்து நல்லா திக்கா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் கியூப் போட்டுக்கணும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். செம்ம சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃப்ளேவர் ரோஸோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெயில் காலத்துக்கு இந்த வெயில் எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை ரிலாக்ஸா சில்லுன்னு ஏதாவது கொஞ்சம் குடிச்சா பரவாயில்ல அப்படின்னு தோணும் போது வேற எந்த ஒரு ஜூஸ் எதுவும் நம்ம அதாவது ஆர்டிபிஷியல் ஜூஸ் எதுக்கும் நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்குன்னா பால் அப்படிங்கறனால அதுவும் உடம்புக்கு நல்லதான். இதுல யூஸ் பண்ணிக்கிற அந்த சிரப்புமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மர்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு போகலாம். இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.